ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ETHUSD சரிங்களா, எத்தீரியம். அதாவது இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் அதெல்லாம் ஷேர் பண்ணலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு நான் என்னுடைய காண்டாக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க இதை ஆக்சஸ் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியல. டியூ டு சம் ரீசன்ஸ், பர்சனல் இஷ்யூஸ்னால் என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது பார்க்கலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் நான் ஐடியா பண்ணேன். ஸோ வந்து எத்தீரியம் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எத்தீரியம் நம்ம இப்படி தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக எத்தீரியம் வந்து ஒரு 2-3 வீக்ஸாகவே நல்ல நமக்கு வந்து டார்கெட் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. அதை வந்து காட்டிடுறேன். ஏன்னா இது வீக்கெண்ட் ஆகிடுச்சு, எல்லா சார்ட்ஸும் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நான் குயிக்காக வந்து காட்டிடுறேன். இது வந்து அதுக்கு முன்னாடி வீக்கில் கொடுத்த எத்தீரியம் ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின வீக்கில் நம்ம இப்படி தான் வந்து எத்தீரியம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அதோட பிஃபோர் சார்ட் பார்த்திங்கன்னா எத்தீரியம் இதோ இந்த மாதிரி சிங்கிள் ஓபியில் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து எத்தீரியமோட ப்ரீவியஸ் அண்ட் இது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து டெஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக் சம்திங் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம வழக்கமாக இது பண்ணுற மாதிரி தான் சார்ட். நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு செட்டப் வந்து கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஷேர் பண்ணுவேன். பட் இது வந்து எல்லா வீக்கும் ரெகுலராலாம் நடக்காது. எப்போவாது ரேராக தான் இது பண்ணிட்டுருந்தேன். பட் வந்து இதை நம்ம அப்படியே வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நான் இருக்கேன். ஸோ அதோட ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் நம்ம வந்து டேரெக்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிக்னல் வந்து ஓப்பன் பண்ணாலும் பண்ணுவோம். சரிங்களா, அது வந்து சாலிட் இல்லை, பட் வந்து ஒரு ஐடியா வந்து இருக்குது. பார்க்கலாம் நம்ம எப்படி காட்ஸ் பிளான் அப்படின்றத பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எத்தீரியம். சரிங்களா, எத்தீரியம் அப்படின்றது கிரிப்டோ கரன்சி வந்து நார்மலாகவே நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து கிரிப்டோ கரன்சியில் ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக BTC ப்ளஸ் ETH ரெண்டுத்தையும் வந்து நான் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் கோல்டும் சில்வர் சம்திங் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். கோல்டு வந்து மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா கோல்டு தான் நம்ம போட்டிருப்போம். அதுவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம எத்தீரியம் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நிஃப்டி வந்து கேட்டிருக்கீங்க. நிஃப்டி எனக்கு வந்து அவ்வளோ பெரிய அபிப்பிராயம் கிடையாது. பட் ஸ்டில் வந்து நீங்கள் கேட்குறதுனால வந்து நான் மேபி நிஃப்டி வந்து ஒரு கிளான்ஸ் நம்ம ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. எத்தீரியம் நம்ம போஸ்ட் பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு தான். அப்போ ஒரு ஓபி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா இங்கேயும் ஒரு ஓபி கொடுத்துருந்தோம். இங்கே அடித்து மேலே போய் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். பட் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மேலே வந்து ரீச் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ வந்து என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்றத இது பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் வந்து பிரேக் டவுன் பண்ணி எல்லா வீடியோஸும் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ வந்து அதுவும் பார்க்கலாம். சரிங்களா, எல்லாமே வந்து பிளான் இருக்குது. ஸோ இனி வந்து நம்ம ஒரு அப்கிரேடு ஸ்டேட் மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிசிட்டி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஓபியில் நான் 5 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். 5 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு ஓபி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஒரு லிக்விடிட்டியும் வந்து மார்க்கெட் வந்து எடுக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா, செக் பண்ணுறது தான் வந்து பேசிக்கான ஒரு ஓபி வெரிஃபிகேஷன். இங்கே ஒரு லிக்விடிட்டி பிளேஸ்மெண்ட் இருக்குது. அடுத்தது இப்போ நான் SMCயில் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம IRLO இல்லை வந்து வேறு ஏதோ CRO அது கிடையாது. SMCயில் டேரக்ட் SMC. சரிங்களா, டேரக்ட் SMCயில் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நம்ம போகிறேன். சரிங்களா, 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நம்ம போயிட்டு ஒரு 2 லிக்விடிட்டியை வந்து மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட் லிக்விடிட்டி வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. நமக்கு ஒரு CH கிடைக்குதா அப்படின்னா இங்கே ஒரு பிரேக்கேஜ் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு CH நமக்கு வந்து ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. செகண்ட் வேறு என்ன சார் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன். சரிங்களா, கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து அந்த கேண்டிலை உடச்சி கீழே வந்து நல்ல ஒரு செல் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த ரெண்டும் வந்து எனக்கு வந்து இதாகிடுச்சு. பெட்டர் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு மேப்பிங்கை வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஒரு
லைன் வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு இதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் வந்து சிக்குதா அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸுக்கு போய்க்கலாம். 15 மினிட்ஸில் கொஞ்சம் நல்ல ரியாக்ஷன் இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸுக்கு போயிட்டு 15 மினிட்ஸ்லேருந்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் வந்து ட்ரா பண்ணுறேன். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துலேயே நான் என்ட்ரி எடுத்துடுவேன் சரிங்களா. அதுதான் உண்மை. காரணம் என்ன அப்படின்னா நல்லா வந்து இங்கே ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதை வச்சு நான் இங்கேயே வந்து எடுத்துடுவேன். பட் ஸ்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரு தாராளமாக வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுக்கலாம் சரிங்களா. கரெக்டாக பார்த்தோம்னா நம்ம எங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் சரிங்களா. இந்த இடத்துல சரி இது வந்து சார் நீங்கள் சொல்கிறப்ப வந்து ஈஸியாக இருக்குது, நான் உள்ளே போய் பார்த்தேன்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் சரிங்களா. கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் மேக்ஸிமம் உங்களுக்கு கையை கொடுத்துரும் சரிங்களா. எல்லா இடத்துலையுமே வந்து என்ட்ரிஸ்க்கு வந்து கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் உங்களுக்கு கை கொடுத்துரும் சரிங்களா. கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் இறங்குனீங்கனாலும் ஓகே தான் சரிங்களா. அதை வந்து ஈஸியாக இது பண்ணுங்கள். நிறைய வந்து ஒர்க் பண்ணுங்கள், சார்ட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதாகும். சார் வந்து எல்லா சார்ட்டும் கொடுக்குறாரு, அதை வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது சக்ஸஸ் ஆகாது சரிங்களா. அதை நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன். சார்ட்ஸ் நான் கொடுத்தாலும் நீங்கள் வந்து எப்படி வந்து அதை எடுத்துக்கிறீங்க, எப்படி வந்து சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து மெயின் சரிங்களா. அதை வந்து இது பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தரேன் அப்படின்னா நீங்கள் எஃபர்ட்டை வந்து 10% அதிகமாக எடுக்கணும். நான் கொடுக்குறத விட அதிகமாக வந்து எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது இதாக இருக்கும் சரிங்களா. ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து தாராளமாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து இஷ்யூ கிடையாது. ஆனால் வந்து எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். எஃபர்ட் நான் போடாமல் சார் கொடுக்குற சார்ட்டை மட்டுமே நான் வந்து மார்க் பண்ணிருப்பேன், அதில் வந்து இது பண்ணுறதா எப்படி எடுக்கணும்னு எனக்கு இன்னும் தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் வால்டைல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் சரிங்களா. அது உங்களுக்கு தான் வந்து ட்ராபேக்கு. எனக்கு வந்து எனக்கு எந்த வித ஒரு மைனஸும் இருக்க போகிறதில்ல, உங்களுக்கு தான் வந்து மைனஸ் ஆகும். நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக தரேன் அப்படின்னா வந்து அதை நோட் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல சார் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லிட்டீங்க, அதை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா ஒரு வியூவராக இருக்கீங்கன்னா கூட நீங்களும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கீ ஜோனில் டேப்பு சரிங்களா. ஒரு கீ ஜோனில் டேப் ஆகிடுச்சு. ஸோ ஓகே சார் கீ ஜோனில் டேப் ஆயிடுச்சு, இந்த கீ ஜோன் எனக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்றது அடுத்த டவுட்டு. இந்த கீ ஜோன் தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றது இன்னொரு டவுட்டு. கீ ஜோனில் ஒர்க் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு சிஆர் கிடைக்குது சரிங்களா. சிஆர் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த கேண்டில் என்ட்ரி சரிங்களா. சிஆர் கிடச்சோடனே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல இவன் ஏதோ ஒரு வேலையை காட்ட போகிறான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த கேண்டில் நம்ம ஒரு என்ட்ரி சரிங்களா. என்ட்ரி போட்டுட்டு தைரியமாக இங்கே வைக்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக வைக்கலாம், ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும் அப்படின்னா இங்கே வைக்கிறது சேஃபு. பட் இங்கே வச்சாலும் சேஃபாக சார் அப்படின்னிங்கன்னா இங்கேயும் ஓரளவுக்கு சேஃப் தான். பட் வந்து டார்கெட் சீக்கிரமாக அடிக்கணும், அவ்வளோதான் வந்து விஷயம். நீங்கள் டார்கெட் ரொம்பவுமே லாங்காக விட 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 அது மறுபடியும் மேலே வந்து லிக்விடிட்டிக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணுங்க, ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். எனக்கு வந்து இன்னும் வந்து மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி வேணும் அப்படின்னு கேட்கும். அப்படி கேட்குறப்ப மார்க்கெட் என்ன பண்ணும், மறுபடியும் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஹையில் இருக்கிற லிக்விடிட்டியை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால தான் நம்ம வந்து இங்கே வைக்கிற சேஃபுமோ. பட் இங்கேயும் வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம், வைக்காமல் இதெல்லாம் இல்லை. சீக்கிரமாக இதோ இந்த மாதிரி ஒரு டார்கெட் அடிக்கிறீங்க, ஒரு 1:2 ஓகே, இங்கே ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் இருக்கா, இது வரைக்கும் ஓகே. பட் அதுக்கு மேலே நீங்கள் இந்தளவுக்கு ஹையில் வச்சு இழுக்கிறப்ப உங்களுக்கு மறுபடியும் வந்து மேலே வந்து அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. இப்போ வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மறுபடியும் மார்க்கெட் மேலே வந்து இந்த ஹையில் தூக்கிடுச்சு. இந்த ஹையில் வந்து லிக்விடிட்டி நமக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆர்டர் வந்து இந்த இடத்துல சேஃப். ஒருவேளை இந்த இடத்துல லிக்விடிட்டி பத்தாத குறைக்கு மார்க்கெட் அடுத்தது இருக்கிற ஹைக்கு வந்து வரும் சரிங்களா, லிக்விடிட்டி எடுக்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அங்கே வச்சா கொஞ்சம் டேஞ்சர் சரிங்களா. அவ்வளோதான் வந்து விஷயம். ஸோ நான் இது வரைக்கும் வச்சுருக்கேன், மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்கேயே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இங்கே பட்டு லைட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து என் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நானும் ரொம்ப கீழே வரைக்கும் வச்சுருக்கேன் சரிங்களா. ஒரு 1:9 வரைக்கும் இப்போ இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட்டு இது வரைக்கும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது இருக்குது. ஏன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப நான் ஏதோ ப்ரீ பிளான்டு அப்படின்னு நினைப்பீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நானும் வந்து உங்களை மாதிரியே தான் சரிங்களா. டேரெக்டாக உட்காந்து தான் பார்ப்பேன். இந்த இடத்துல தான் நம்ம வந்து மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸ்லோ மொமெண்டம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், டார்கெட் வந்து ஹிட்டு சரிங்களா. இது நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால முன்னாடியே பார்த்துருப்பேன்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் பார்க்குற இதே சீனரியோவில் தான் நானே மார்க்கிங்ஸு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தர மாதிரி தான் நானே பண்ணுவேன் சரிங்களா. ஓகே,
ஓகேங்க. இப்போ வந்து டார்கெட் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டு. என்ட்ரிஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்த அதே என்ட்ரிஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல மறுபடியும் ஒரு வேளை நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு IRL to ERL ஃபார்மேட்டு உங்களுக்கு 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நீட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து 4 ஹவர்ஸில் காட்டுறேன். இது IRL to ERL என்ட்ரிங்க. சரிங்க. IRL to ERL ஒரு ஃபேர் வேல்யூ கேப். சரிங்களா. ஃபேர் வேல்யூ கேப்பில் டேரெக்டாக வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் தருது. சார் இது வந்து எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்னா ஒரே வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. போக போக இருக்கிற வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா. சரிங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் அதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.